அதான் நம்ம முடிச்சு விட்டீங்க போ. இதை சொல்லணுண்ணே, நம்ம ஆளு இவரு என்டிகே. ஐயோ ரொம்ப 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 கஷ்டமான இப்போ இப்போ எங்க தலைமை இங்க இருந்தான்னா மழை பெஞ்சா கூட உட்கார்ந்து கொடையை பிடிச்சிட்டு பேசிட்டு இருப்பாரு வீடியோக்காக. அந்த மாதிரிலாம் பிரச்சாரத்துல அவர் கொடையே பிடிக்காம பேசினாருங்க. தொண்டை வத்தி போய் தொண்டை கெட்டி போய். ஆனா உண்மையுமே சொல்றேன், அவர்லாம் வந்துட்டு சில அதிருப்தி நிறைய வந்து அவர் மேல வச்சாங்க. என்னன்னா திரள் நீதிங்கிற ஒரு கான்செப்ட், ஒரு பிரச்சனையை சொன்னாங்க. என்னன்னா மக்கள்கிட்ட இருந்து தொண்டர்கள்ட்ட இருந்து ஒரு திரள் நிதியை வந்து வாங்கி தான் செலவு பண்றாரு, அவரோட நிதியை செலவு பண்ண மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த கான்ட்ரோவர்சி இன்னும் ஏன் மக்களுக்கு நம்பிக்கை வரலங்கிறத அவர் தான் யோசிக்கணும். ஏன்னா அவர் சொன்ன சில திட்டங்கள்லாம் பிரச்சாரத்துல சொன்னார், எனக்கே பிடிச்சிருந்தது. இது பண்ணா நல்லா இருக்குமே, நல்லா தானே சொல்றாரு, ஏன் இவர் வந்து மக்கள் நம்பல அப்படி நம்பினா நல்லா இருக்குமே. ஆனா உண்மையுமே நான் எதிர்பார்த்ததுனா ஒரு 10 சீட்டாவது பிடிச்சிருவாரு. நான் எதிர்பார்த்தது ஒண்ணு, அவர் 2 இடத்துல ஜீரோங்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஏன் மக்கள் இன்னும் இந்த அளவு இந்த மனுஷனை நம்ப மாட்டாங்க? எத்தனை வருஷமா கத்திக்கிட்டு இருக்காரு பாவம். கத்திக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஆனா இப்போ ஒரே ஒரு ஓட்டு இவர் மட்டும் வாங்கி சட்டமன்றத்துக்கு போயிருந்தாருன்னா அங்க அவர் எப்படி பேசுறாரு, கேள்வி கேக்குறாரு, அங்க அவர் கேட்கலாம், ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். நான் அதுதான் உண்மையிலே இல்லைனாலும் இவர் எங்க நிக்கிறாரா? அவர் சிவகங்கை மாவட்டம் நினைக்கிறேன். அவர் நிக்கிறது காரைக்குடியா? அவர் சொந்த ஊர் நினைக்கிறேன். தலைவர் நின்னது காரைக்குடி, அவர் சொந்த ஊர். அந்த அளவுக்கு ஹிஸ்டரி நான் பார்க்கல. அவர் சொந்த ஊர்ல நிக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன். நான் ஜெயிச்சிருவாருன்னு நினைச்சேன். கிளார் அடிக்குதா? ஆனா டிவிக்கு வந்து நாக் அவுட் பண்ணது எல்லாமே பெரிய முக்கியமான கொஸ்டின். டிவிக்கே இந்த அளவுக்கு சீட்டு வாங்கினதுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் என்னவா நினைக்கிறேன்? ஃபர்ஸ்ட் காரணம் என்ன, இவங்க 2 பேரும் அதான் ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஏமாற்றம்னு சொல்லலாம். அந்த 2 கட்சியை நம்பி பெருசா மக்கள் ஏமாற்றம், மக்களுக்கு மாற்றம் வேணும். 2 சாய்ஸ் தவிர கரெக்டா தமிழ்ல விளையாடக்கூடாது. ஏமாற்றமா மாற்றமா இல்ல, இந்த 2 கட்சியும் கொடுத்த ஏமாற்றத்தால மாற்றம் எதிர்பார்க்கறாங்க. இது ஆட்டோ பின்னாடி எழுதலாமே. ஏமாற்றமே மாற்றத்திற்கு முதல் வழி. டிவிக்கே இந்த அளவுக்கு ஓட்டு டிஃபரெண்ட் ஜெயிச்சதுக்கு என்ன ரீசன்? ஃபர்ஸ்ட் ரீசனா என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதானே, மக்களுக்கு மாற்றம் வேணும். பெருசா 2 கட்சி மேலயுமே இன்ட்ரெஸ்ட் போய் ஒரு வகையான அதிருப்தி. அதான் ஒரு மாற்றம் வேணும்ன்றதுக்காக புதுசா வந்திருக்காரு. பெரிய ரீச், ஆல்ரெடி ஒரு சினிமால ஒரு ரீச் உண்டு தலைவனுக்கு. எல்லாருமே ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனா பாத்துட்டாங்க எனக்கு தெரிஞ்சதான். சரி, எந்த விஷயத்த நம்பியிருப்பாங்க விஜய்கிட்ட? ஏன்னா நீ சொன்ன மாதிரியே வருவோம், புதுசா வந்திருக்காரு, இப்பதான் விஜய், எந்த அனுபவமும் கிடையாது. எதை வச்சு விஜய் நம்பியிருப்பாங்க? எத்தனை படத்துல ஹீரோவா பாத்துருக்காங்க. கிளைமேக்ஸ்ல தலைவன் தான் அவ்வளவு சீன் வச்சிருக்காங்க எல்லாத்துலயுமே. இந்த வீடியோ பாக்குறவங்களும் சிரிப்பாங்கடா இந்த பதில கேட்டா. ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. ஹீரோ வேற, அதாவது அவங்க லைஃப் இப்ப இது வந்து லைஃப் ஆயிடுச்சு. 5 வருஷம் அவங்களோட லைஃப், நம்மளோட லைஃப் எல்லாமே இப்ப அவர் கையில தான் இருக்கு. ஓரளவுக்கு அவர் கையில தான் இருக்கு. அதான் இவங்க 2 பேரும் கொடுத்தாலும் ஒண்ணும் பண்ண போறது இல்ல. இவர் என்ன பண்ணுவோன்னு பாப்போன்றதுக்காகவே கொடுத்துருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனா லெட்ஸ் சி அப்படின்னா. ஆனா இந்த 5 வருஷத்துல அவரு இவங்க 2 பேரும் பண்ணாததை பண்ணிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அடுத்து 15 வருஷத்துக்கு அவர் தான். 15 வருஷத்துக்கு? ஆமா கண்டிப்பா. முன்னாடி ஓட்டு போட்டு வச்சிட்டான். ஆமா, பாத்து வச்சுக்கோங்க. இவனுக்கு ஆப்போசிட் பார்ட்டி எல்லாம் பாத்துக்கோங்க. இல்ல இப்பவே 15 வருஷத்துக்கு ஓட்டு போட்டு. இவனுக்கு எத்தனை வயசு இப்ப? இவன் வந்து 15 வயசுல அவனுக்கு ஓட்டு வந்து அப்ப எவ்வளவு பர்சன்ட் ஓட்டு கூடும் யோசிச்சு பாத்துங்க. லாஜிக்கான இது சார். கொஞ்சம் இவங்க எல்லாருமே போதும். இங்க பாரு, விஜய் படத்தையே ஒரு 2-3 படம் தான் பாத்துருப்பாங்க. ஆனா ஒரு விஷயம், ஆனா இப்ப எல்லாரும் விஜய்ன்றாங்க. இவனுக்கு என்ன தெரியும் சினிமா பத்தி? ஆனா விஜய் படம் போட்டா ஃபுல் படத்தை உட்காந்து பாப்பான். அந்த படத்துல என்ன நடக்குதுன்னு. அதான் அது வந்து ஸ்கூல் வரைக்கும் டிராவல் ஆயிடுச்சு. இந்த பாலிடிக்ஸ்ங்கிறது விஜய் வந்ததுக்கு அப்புறம் ஸ்கூல் வரைக்கும் டிராவல் ஆயிடுச்சு. இப்ப இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஒரு 10 வருஷத்துல அவனுக்கு ஓட்டர் ஐடி எல்லாம் வந்துட்டுன்னா கண்டிப்பா விஜய் எதோ குறைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நம்ம ஆல்ரெடி இன்னொன்னு என்னன்னா, நம்ம பெரிய கட்சி 2 பேருமே அதிகமா ஓட்டு போறது நம்ம தாத்தா பாட்டி, அவங்க மண்டே போற காலம் வந்துடும்.
அந்த 10 வருஷத்துல. அப்ப அவங்க ஓட்டு குறைஞ்சிரும், இந்த ஓட்டு ஏறிடும். அப்ப கண்டிப்பா டேலி அவங்க ஆயிரும். அதிகமா டேலியால மெஜாரிட்டி ஆயிரும். ஓ கண்டிப்பா நடக்கும். ஆனா இந்த 5 வருஷத்துல அவர் என்ன பண்றாரோ அதை வச்சுதான் இருக்கு. அது நான் மறுக்கல. அது வந்து அதுதான் வந்து முக்கியமே. அடுத்த 5 வருஷத்துல அவர் என்ன பண்றாரு. இல்லைன்னா கஷ்டம். சரி, இப்போ வந்து என்னோட இன்னொரு கொஸ்டின். இப்போ இதே நிலைமை நீடிக்குது அப்படின்னா, ஏன்னா நம்மளுக்கு 118 சீட்டு வேணும். இப்போ 107 11 தான் சீட்டு இருக்குங்கும்போது நீ வந்து எங்க இருந்து ஆளுங்க இங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன்? எந்த கட்சியில இருந்து? இப்ப பரவாயில்ல, கட்சி கட்சி பேர் பேர் சொல்லலாம். இப்போ வந்து என்னன்னா நம்ம உன்னோட ஒப்பீனியன் தான். என்னோட ஒப்பீனியன் உன்னோட ஒப்பீனியன் தான். இது வந்து பப்ளிக்கா கூட நம்ம சொல்லல. பப்ளிக் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லல. என்னோட ஒப்பீனியன் இது, உன்னோட ஒப்பீனியன் இது அப்படி நடக்கலாம்னு இல்ல, இது நடக்காதுன்னு சொல்றேன். டிஎம்கேல இருந்து ஒரு எம்எல்ஏ இங்க வரமாட்டாங்க. வரமாட்டாங்க. அதாவது டிஎம்கேல இருந்து, அலைன்ஸ்ல இருந்து கிடையாது. அலைன்ஸ்ல வந்து நம்ம கேப்டன்ல அவங்க அம்மா ஒய்ஃப் அவங்க பிரேமலதா ஒரு மேடம். இது ஜெயிச்சிருக்காங்க. பிரேமலதா மேடம் ஒரு இது அவங்க ஒரு ஜெயிச்சிருக்காங்க. இது ஜெயிச்சிருக்காங்க. வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க வரதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது என்ன ரீசன்னா, நான் சொல்றேன் என்னன்னா, வரும்போதே பாத்தீங்கன்னா எங்க அண்ணன்ட்ட நான் திரும்ப சேர்ந்துட்டேன் அப்படின்னு அவங்க வந்து சேர்ந்துட்டேன்னு சொல்லி அதான் ஏஜென்ட் டீனாவை உள்ள அனுப்புறேன்ற மாதிரிதான் அவங்க உள்ள போய் சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. யார் அனுப்புனது? எங்க எங்க தலைவர் மேல என்ன குற்றம் இருக்கு? முக்கியமான 2 குற்றத்தை சொல்லி இதை தவிர வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டு பெரிய சம்பவத்தை பண்ணி விட்டாங்க. அந்த இடத்துல நம்ம தலைவர் மூஞ்சி பார்க்கவே முடியல. ஆக்சுவலா நம்ம மீடியா எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம Troll டிபேட்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாத்தீங்கன்னா இந்த தோத்ததுக்கான காரணத்தை வந்து சொல்றதுக்கு அவங்களால முடியல. முடியல. ஏன்னா அவங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல தோத்துருவோன்றது. தலைவர் இப்பதான் வாழ்த்து சொல்லி இருக்கிறாரு. அப்புறம் முதல் முக்கியமான தேர்தலிலேயே காங்கிரஸ் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளார். காங்கிரஸ் ஜெயிச்சு கிடையாது, 5 சீட் ஜெயிச்சிருக்கு காங்கிரஸ். கண்டிப்பா அந்த காங்கிரஸ் அங்க போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பாஜக வந்து ஃபர்ஸ்டே அவங்கள்ட்ட அலைன்ஸ் கேட்கும் போது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க, ரொம்ப இது பண்ணாங்க. தலைவர் அங்க போகல. அப்போ வந்து அல்டர்னேட்டிவ் 2 தான். மேல போனீங்கன்னா 2 தான். எப்படி தமிழ்நாட்டுல 2ஓ இது வரைக்கும் அது மாதிரி மேல 2. ஆனா ஒரு இது நீ கவனிச்சியா? இது வரைக்கும் எந்த மீட்டிங்லயுமே விஜய் வந்து டிஎம்கேவை தவிர எந்த கட்சியுமே தாக்கி பேசுனதே கிடையாது. இதர இல்ல மற்றும் பலர், அதாவது மேல மற்றும் பலர், அதான் சென்ட்ரல் 1 ஸ்டேட் 1 ரெண்டுலயும் 1 எடுத்துக்கிட்டா 2 பேரை தான் தாக்குனாரே தவிர மத்த யாரையுமே தாக்கல. இது வந்து இப்ப பிளஸ் பண்றாங்க. இப்ப ஜீரோல இருக்காரு என் தலைவன். அவருமே ஃபுல் போக்கஸா வந்து டிஎம்கேவை மறந்துட்டு டிவிகேல இறங்கிட்டாரு அந்த ஒரு சில சம்பவத்துக்கு அப்புறம். ஆனா ஃபர்ஸ்ட் போய் அவர்கிட்ட தான் வந்து அறிவுரை எல்லாம் கேட்டு ஸ்டார்ட் பண்ணதே அவர்கிட்ட தான். அதான் என் தம்பின்னு சொன்னாப்புல. அப்புறம் கடைசியில அவரே வச்சு குத்திட்டாப்புல. இதுல ஆக்சுவலா வந்து சொல்ல போனா இவங்களோட பேசு டிஎம்கே இவங்க தாவேக்காவோட ஆதரவாளர்களை தற்குறி அணில்னு சொல்லி ஆரம்பிச்சதே நம்ம தலைவன் தான். தற்குறி பய. அது கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம ரோட்ல வந்து பேசுனது வந்து கூட ஒரு சான்ஸ் இருக்கலாம். இந்த இவரை நம்பி எப்படி நம்ம போறது? ஒருத்தர் இன்னொருத்தரை பத்தி கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுறாரு. அன்னைக்கு ரோட்ல அப்படிதான் நாம் தமிழர் கட்சி தலைவர் பிரச்சாரத்துல போகும்போது ஒரு தொண்டன் வந்து டிவிக்கு கொடி ஆட்டிக்கிட்டே டிவிக்கேன்னு கத்துனதுக்கு பிடிச்சி பிரிச்சு போடா, உரிமை இல்ல, யாரா நீ தற்கொலை பேசுறடா போடா, அவரோட பாஷையில. இதைத்தான் நான் சொன்னேன், இதைத்தான் நான் செய்தேன். பேர் சொன்னா கூட அது நார்மலா சொன்னாலே என் காதுல கேட்கும். எனக்கு அது ஒண்ணுதான் புரியாது. ஏன் இவர் இப்படி தொண்டை தண்ணி வத்த பேசணும்? நார்மலா சொன்னாலே கேட்குமே. நல்ல திட்டமா நார்மலா சொன்னாலே என் காதுல விழுவோம். திடீர்னு பார்த்தா தூக்கி போடும். அப்படி பேசுவாங்க. ஆனா ஏன் நாட்டி ஒண்ணு கூட வரல அவருக்கு. அவரு கண்டிப்பா அதை பத்தி யோசிக்கணும். முக்கியமான காரணம் என்னவா இருக்கு? அவர் அதிகமா பேசினாதான் இருக்கு. எதை பத்தி பேசினாரு? டிவிகே பத்தி பேசினாரு. அதுவாதான் மேஜர் ரீசன் எனக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க சைடு ஆக்சுவலா இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஆமா உங்க தலைவர் எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணலப்பா. நீ ஏப்பா அதை சொல்ல? அப்ப நான் இங்கே கழுவி ஊத்த ஆரம்பிச்சிருவேன். உங்க தலைவர் எதுக்குதான் ரெஸ்பாண்ட் பண்ணாரு? ஆக்சுவலா இப்போ ஒரு சந்தோஷமா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஒரு மாற்றம் வந்திருக்குதுன்னு. ஆனா பர்சனலா நான் நிறைய கேள்வி கேட்பேன். எதுக்கு பேசினாரு? ஒரு மீடியாவை சந்திச்சு இது வரைக்கும் பேசினாரா? ஆனா மக்கள் எதை நம்பினாங்க? எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. ஒரு மீடியாவை கூட இது வரைக்கும் சந்திச்சு பேசாத மனுஷனை இந்த மக்கள் எப்படி நம்பினாங்க? நல்லது பண்ணட்டுப்பா, நல்லதுதான்ப்பா, தமிழ்நாடு நல்லது இருந்தா யாருக்கு தான் வேணாமோ? ஈவன் எதிர்கட்சியா இருந்தா கூட உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட்டு. அவர் வந்து புதுசுங்க. மீடியாவை சந்திச்சு பேசும்போது எதுனா வார்த்தை விட்டு எதுனா தப்பா போயிருமோ அப்படின்றதுக்காக கூட இருக்கும். அது கண்டிப்பா இருக்கும். பெருசா அப்படி என்ன அந்த பிரசன்ஸ் ஆஃப் இடத்துல என்ன பேசுறது அப்படின்றது தெரியாம இருக்கும்ல. சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். இவன் இந்த மைக்ல பேசுறதுக்காகவே நான் ஒண்ணு சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். நோட் பண்ணிக்கோங்க. நான் பிடிச்சிக்கிறேன். இன்னைக்கு எலெக்ஷன் டிவிஷனால விஜய் வந்து வெயில் அடிச்சிச்சு. இன்னைக்கு காலையில வெயில் அடிச்சிச்சு.
விஜய் நோட் பண்ணுங்க நோட் பண்ணுங்க. இவ்வளவு நாளா வெயில் வறுத்தடிச்சிச்சு, இன்னைக்கு விஜய் ஜெயிச்சதுனால மழை பெய்ய போகுதுன்னு சொல்றான். கரெக்டாடா? விஜய் ட்ரோன்ல போய் மழை பெய்ய வச்சுட்டாங்க. மழை பெய்ய வச்சுட்டாங்க, சூரியனை மறைய வச்சுட்டாருன்னு சொல்றான். உங்களுக்கு டேய், புரியுது? நீ வந்து எங்க லிங்க் பண்ற? இத நான் யோசிக்கவே இல்ல. ஓ நீ அப்படி வரியா? சூரியன் மறைந்தது, மழை பெய்ததா? அதான் கரெக்டா இருக்கு. நீங்க பாருங்களேன், சுட்டெடுத்து சூரியனை காணோம் இன்னைக்கு ஃபுல்லா. நான் அதெல்லாம் சொல்லலைங்க, நான் யதார்த்தமா சொன்னேங்க. மழை வரப்போகுது அப்படின்னு தாங்க சொன்னேன். இவன் சூரியனெல்லாம் மறைஞ்சிருச்சுங்களா? பெரிய பெரிய இதுல கேஸ்ல மறைஞ்சிருச்சு. நாங்க 7 மணி வரைக்கும் தூங்கி எடுக்க மொட்டை மாடியில 5:30 வெயில் வந்து உசுப்பி விட்டுருவேன் எத்தனை நாள். நீயா? நான் தான் சூரிய சுள்ளுன்னு அடிக்குது, இந்த மாதிரி உனக்கு தூக்கம் கேக்குது. இது அந்த வர்ண பகவானுக்கே தெரியாதுடா. திடீர்னு வந்திருக்கிறாரு, அவரை போய் துரத்தி விடுறாரு. நான் ஏன்டா வந்தேன்னு ஓடிட போறாரு. கொஞ்சமாவது பெய்யட்டும்டா, வெந்து தனியுது காடு அப்படிங்கிற மாதிரி. இது வெந்து தனிந்தது காடு இல்ல, வெந்து தனிஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த காடு. பாண்டிச்சேரி காடு. 2 நாளைக்கு வராது சூரியன். 2 நாளைக்கு வராதா? அவன் பதவி இருக்கிற வரைக்கும் வராது இல்ல? அப்படிதானே சொல்றேன். சரி, புரிஞ்சுக்கிட்டேன். அதான் அந்த வீடியோக்காக வெயிட். பாரு, தலைவர் கார்ல எல்லாம் பூத்துவி ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னு ஆரம்பிக்கணும். அந்த பேச்சை பார்க்கணும், அவ்வளவுதான். தம்பி, பேசுறது மட்டும் முக்கியம் இல்லப்பா. நாங்கெல்லாம் என்னங்க பண்ணாங்க 2 பேரும் வந்து அதோட நல்லாதாங்க பண்ணுவோம். அடுத்து 2 வாரம் கழிச்சு இதே மாதிரி வச்சு வறுத்தெடுப்பேன். நான் வரமாட்டேன்ல, பிச்சு கூட பிச்சு. இப்ப எப்படி சந்தோஷமா மத்தவனை வறுத்தெடுத்துட்டு இருக்கிற, நாளைக்கு நான் உன்னை வறுத்தெடுப்பேன். ஏன்னா நான் நடுநிலையான ஆளு. எதுவுமே அவர் பண்ணல அப்புறம் நானே கேட்பேன். நீனே கேட்பேன், உன்னை கேட்க வைக்கிறேன். நானே கேட்பேன், கேட்க வைக்கிறேன். அடுத்த இன்வைட் பண்ணும்போது வந்து உட்கார்ந்துடணும். அதான் கேட்கறோம். அப்பதான் கொஞ்சம் டீசெண்டா, இது மாதிரி மொக்கையா செட்டப் இல்லாம ஓரளவு கொஞ்சம் டீசெண்டா பேக் வந்துட்டாருன்னா கேட்கறோமோ இல்லையா 5 வருஷத்துக்கு அவர்தான். ட்ரவுசர் போட்டு இல்லாம ஷார்ட் டைம்ல எதுவுமே தெரியாது, ஒரு லாங் டைம்ல ரன்ல நமக்கு தெரியும். ஆனா அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு நீ ஓட்டக்கூடாது. அது ஓட்ட மாட்டேன், வருஷ கணக்குல ஓட்டக்கூடாது. 5 வருஷம் ஓட்டும், அவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன? ஒண்ணே ஒண்ணு நான் சொல்றதுதான், அரசியல்வாதிகள் எப்படி வேணா இருக்கட்டும், ஒரு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறியா, நல்ல அரசு அதிகாரிகளை பக்கத்துல வச்சுக்கோ. நிறைய பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல, காணாமல் அடிக்கப்பட்டவர்கள். இப்ப ரொம்ப நல்லவன் சொல்லிட்டு நிறைய பேர் காணாம போயிட்டாங்க, காணாம போக வச்சுட்டாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், சகாயம் ஐஏஎஸ் தெரியுமா? எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஓ மை காட், நாங்க அந்த அளவுக்கு. அதனாலதான் அவர் ஈஸியா காணாம போயிட்டார். இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் அவரை பத்தி தெரிஞ்சிருந்தானா அவர் வந்து கண்டிப்பா நேரம் இருந்திருப்பாரு. மேபி அவரை பார்த்திருப்பேன், பேர் தெரியாம. சகாயம் ஐஏஎஸ் வேணா கூகுள்ல போட்டு பாரு, அவர் என்னென்ன பண்ணிருக்காரு. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த சிங்கம் படத்துல ஒரு இந்த கவர்மெண்ட் ஆட்டி வச்சது, எந்தெந்த விஷயத்துல ஆட்டி வச்சாரு, முக்கியமா அந்த கல்குவாரி இருக்கு இல்லையா, ஆமா, அதெல்லாம் போராடினவர் ஒரு ஐஏஎஸ், அவர் கலெக்டர். அவரு சூப்பர். கடைசியில தூக்கி அடிச்சுட்டாங்க, விஆர்எஸ் கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்படின்னா ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு. ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு. ஓ மை காட். சோ அந்த மாதிரி அப்படிதான் ஆக்கிடுவாங்க. சில ஒரு நல்ல கூட்டத்துல ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா 2 பேர் நல்லதா இருந்தாங்கன்னா அது 98 பேர் அவங்க 2 பேரும் கெட்டவனாதான் மாறினதை நான் அதான் பண்ண முடியும். நீ போய் தலைவன்ட்ட சொல்லு. இதுல நீ போய் தலைவன்ட்ட சொல்லு. தலைவன் ஓகேங்க, அதுக்கு தலைவனுக்கு கீழே உள்ள அந்த ஒரு 234 தொகுதியிலுமே உள்ள அந்த எம்எல்ஏ நின்றாங்கல்ல, அவங்க மேல பெருசா எனக்குமே நம்பிக்கை கிடையாது. நம்பிக்கை இவரோட வழிகாட்டுதல் தான் இருக்கு. இத பண்ணாதான் கரெக்ட். இவர் கைட் பண்றதுதான். இவர் எந்த அளவுக்கு அதை ஹேண்டில் பண்ண போறாருன்னு தெரியல. நம்ம வந்து ஒன்லி இப்ப டிவிக்கு சரி, இப்ப என்னன்னா இன்னொன்னு உன்னோட இடத்துல இருந்து சொல்றேன். டிவிக்கேனா முக்காவாசி தமிழ்நாடு மக்களுக்கு விஜய் மட்டும்தான் கண்ணுல தெரியாது. தெரிந்த முகம் விஜய் மட்டுமே. தெரியாத முகங்கள் நிறைய ஜெயிச்சிருக்கு. இப்ப எதனாலன்னா அந்த விஜய் முகத்துக்காக தான். ஆமா, அதனால அந்த ஜெயிச்சவங்க எல்லாம் தயவு செய்து நம்ம எம்எல்ஏ, அதாவது நம்ம எக்ஸ் எம்எல்ஏவே யாரு முகம் தெரியாத ஒரு ஆளு தானே தோக்கடிச்சாரு. விஜய் ஒன்னும் ஆப்போசிட்ல இருந்து தோக்கடிக்கலையே. விஜய் கட்சியில உள்ள முகம் தெரியாத ஒரு ஆளு பண்ணணும். முகம் தெரியாத ஆளுகள் தான். அது ஏன் நான் சொல்றேனே பெருசா, ஏன்னா அவங்க மாதிரி வந்து கட்சியில கிடையாது, பெருசா எதுவும் பண்ணல. ஒரு அதான் அந்த செங்கோட்டையன் இருந்தாப்ல, அவருக்கு தான் தெரிஞ்ச ஆள் ஓட்டு, யாருமே தெரியாத ஆள் தான். அப்ப தெரியாத ஆள் ஓட்டு போடுறாங்கன்னா யாரு? விஜய் அந்த ஒரு முகம், அந்த முகத்துக்காக தான் இத்தனை ஓட்டு, இத்தனை 107 இதுவுமே அந்த விஜய்ங்கிறதுக்காக தான். 107 ஓட்டுமே விஜய்க்காக, 107 அந்த தொகுதியுமே விஜய்க்காக மட்டும் தான், வேற எதுவும் கிடையாது. ஆமா, அதனால இவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது.
யாரு ஜெயிச்சவங்க ஜெயிச்சவங்க மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அது விஜய் பேர் தான் கெட்டுப்போம். கண்டிப்பா அதை வந்து நீங்க மைண்ட்ல தயவு செய்து வச்சுக்கோங்க. நீங்க ஜெயிச்சிருந்தாலும் விஜய்ங்கிற ஒரு முகத்துக்காக தான் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. ஏன்னா உங்களை யாருக்கும் தெரியாது. இனிமே மக்கள் உங்களை தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. நீங்க நடந்துக்கிறத பொறுத்துதான் மக்கள் நீங்க யாரு என்னன்னு இனிமே தான் தெரிஞ்சுப்பாங்க. இதுக்கப்புறம் விஜய் தகுந்த மாதிரி நீங்க நடந்துக்கோங்க. விஜய் வந்து பேரை காப்பாத்துங்க. உங்களை நம்பிதான் அவர் இறங்கி இருக்கிறாரு. இல்லைன்னா சும்மா ஒன்றும் போறவங்க வரவங்களை பிடிச்ச ஒரு வேட்பாளராக நிறுத்தல. உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சு உங்க மேல நம்பிக்கை வச்சுதான் உங்களை வந்து வேட்பாளராக நிறுத்தி உங்களை ஜெயிக்கவும் வச்சிருக்கிறாரு. கண்டிப்பா நான் சொல்றேன், அவர் தான் உங்களை ஜெயிக்க வச்சது, நீங்க இல்ல. ஏன்னா உங்களை மக்களுக்கு தெரியாது, அவங்களுக்கே தெரியும். அதே மாதிரி முக்கியமா அந்த கட்சி தாவுறது அதெல்லாம் பண்ணாதீங்க. உங்களை நம்பிதான் அவர் ரொம்ப சீப்பா இருக்கும். மக்கள்கிட்ட வந்து உங்க கட்சியோட ஒரு எங்க நின்றாலும் ஜெயிக்க முடியாது, அந்த கட்சியில நின்றாலும் ஜெயிக்க முடியாது. அதனால இந்த அங்க போயிடலாம் இங்க போயிடலாம், இங்க இருந்து நீங்க ஜெயிக்க பாருங்க. உழைங்க, நிறைய உழைங்க. நீங்க உழைச்சீங்கன்னா மக்களுக்கு கண்டிப்பா ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. ஜெயிக்க முடியலன்னு நீங்க ஏமாத்தறோம். அடுத்த வெடியெல்லாம் போட்டாங்க, அவ்வளவுதான். அனௌன்ஸ் பண்ணோன்னு வெடி போட்டாச்சு. அப்பயுமே அந்த வெளிச்சம் 6 மணி நேரத்துக்கு இல்ல. சோ நல்லா ஜெயிச்சிருக்கிறீங்க. நான் சொன்னதுதான், இதை காப்பாத்திட்டு பண்ண பாருங்க. யார் வந்தாலும் சரி, நல்லது நினைச்சு இங்க வாங்க, ஆட்சி அமைக்கட்டும், ஒரு சான்ஸ் கொடுங்க. அவர் சொன்னதுதான் நானும் சொல்றேன். பரவாயில்ல, ஒரு சான்ஸ் கொடுக்கறதுல தப்பே கிடையாது. நீங்க உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சதுனாலதான் நீங்க தமிழ்நாடு ஆண்டிருக்கீங்க. அதே மாதிரி இவருக்கு சான்ஸ் கிடைச்சு என்ன பண்றாருன்னு பாருங்க. ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கீங்க. அதை கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுங்க. அந்த காங்கிரஸ் ஒரு 5 இது சேர்ந்துச்சுனாக்க அது வேணாம், அது யாரு வேணா நீங்க வாங்க, நல்லது நடக்கணும், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. இன்னொன்னு வெல்கம் டு சொல்லக்கூடாது. முடிக்கும் போது வெல்கம் டு சொல்லுவேன். முக்கியமா ஒண்ணு, 2 பெரிய கட்சியுமே தனிச்சு நிக்கல. 2 பேருமே மேக்ஸிமம் மோர் தென் 7 கட்சி கூட்டணி 7 கட்சி கூட்டணி சேர்த்து அவ்வளவுதான். இப்ப டிஎம்கே தனியா பாத்தீங்கன்னாக்கா 55 கட்சி தான். மிச்சம் இருக்கிற அந்த 23 சம்திங் அது எல்லாமே மொத்த கட்சி தான். ஆனா டிவிக்கு அப்படி கிடையாதுல்ல, ஒன்லி அது இல்ல. டிவிகே ஜெயிச்சதுனால டிவிகே பெருமையா பேசுற. என்டிகே ஒன்னும் தனி கட்சி இல்ல, வேணான்னாரு கடைசி வரைக்கும். என் கொள்கையில நான் தனியா இருந்துக்கிறேன். நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான சொல்ற அவர் கன்வே பண்றது சரியில்லைன்னு நினைக்கிறேன். கன்வே பண்றது சரியில்லை. இன்னும் நம்பிக்கை கொடுக்குற மாதிரி அவர் எங்கேயுமே பேசல, நம்பிக்கை கொடுக்குற மாதிரி நடந்துக்கல. நிறைய சர்ச்சையிலே மாற்றாரு, நிறைய ஒரு சில பொய் இருக்கு. அவருக்கு தலைவர் பேட்டி கொடுக்குறாரு. வாக்களித்தவர்களுக்கு கே பழனிசாமி நன்றி. ஆனா ஓட்டு போடும்போது இவர் மூஞ்சி வந்துச்சு, கணங்களா நான் தான் 12th பாஸ் போட்டேன். பாஸ்போர்ட்டை எனக்கே நீங்க இப்படி பண்ணலாமா? ஆல் பாஸ் போட்டது எல்லாம் அங்க போறீங்களே, ஆல் பாஸ் போட்டது நாங்க, நீங்க என்னன்னா அங்க போறீங்க அப்படின்னு பிரச்சாரத்துல குழந்தை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. KN நேருனா திருச்சியில அவர் கோட்டை, அவரையே தோக்கடிச்சாப்ல. KN நேரு வந்துட்டாருப்பா. இல்ல அவர் அந்த இடம் ஃபுல்லாவே திருச்சி கோட்டை, அவர் தான் ஹெட் மாதிரி. KN நேரு ஆமா, அது உண்மைதான். ஏன்னா கிழக்குல வந்து இனிகோ இருதயராஜ் நின்னாரு, விஜய்க்கு டைரக்ட் ஆப்போசிஷன். விஜய் நின்னாரு இல்லையா? அவரு இதுலயுமே சொன்னாரு, அவருக்கு திராணி இருந்தா எனக்கு தனியா 2 போட்டு ஜெயிச்சு காட்டுங்க அப்படின்னு. ஆக்சுவலா இன்னொரு விஷயம் ராகுல் நான் சொல்லணும்னு நினைச்சேன். என்னன்னா, நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடி, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சில ஃபேஸ்புக் போஸ்ட்லாம் வந்துச்சு, என் கருத்து கணிப்பு, உன் கருத்து கணிப்புன்னு. அதை பத்தி நம்ம பேசவே இல்லை. கருத்து கணிப்பு முடிவுலாம் வந்துச்சு. பார்த்தோன்னா நிறைய பேர் வந்துட்டாங்க, என்னோட கருத்து கணிப்பை பாருங்கன்னு சொல்லிட்டு. அதுல பாத்தீங்கன்னா என்ன ஒரு பிரச்சனை, என்ன ஒரு கான்ட்ரவர்சி ஆனிச்சுன்னா, அதுல டிவிக்கோட பேரே இல்லை. ஒரு திமுறா போட்டிருந்தது. என்ன போட்டிருந்தானா, ஓ தற்குறிகளே, உங்கள் கட்சியை தேடிக்கொண்டிருக்கிறீர்களா, நீங்க மட்டும் ஒரு சீட்டை வாங்குங்க, இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ஊரை விட்டு நான் போயிடுறேன், இந்த நாட்டை விட்டு போயிடுறேன் போட்டதான். நான் என்ன பண்ணேன், உடனே கமெண்ட், இந்த போஸ்ட் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன், எனக்கு யூஸ் ஆகும், இதை மட்டும் தான் போட்டேன். இன்னைக்கு அவரை தேடணும், நைட்டு போயிட்டு நான் தேடுவேன். ஆமா, எங்கயா இருக்கிற நீ. இன்னொன்னு, அது வந்து டிவிக்கு சப்போர்ட் பண்ணி போட்டது. டிவிக்கு வந்து 120 தொகுதி ஜெயிக்கும், ஆட்சி அமைக்கும் போட்டது இந்த ஆக்சிஸ் மை இந்தியா போட்டு. அவர் இன்னொன்னு என்னன்னா, அவர் வந்து இதுக்கு முன்னாடி பிரசிடென்ட் எலெக்ஷனை வந்து ரொம்ப தப்பா ப்ரெடிக்ட் பண்ணி லைவ்ல உட்காந்து அழுதாரு. இனிமே அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லி அழுதாரு. ரொம்ப ஆமாண்ணா, அவர் ஒரு ஆள் தான் போட்டாரு. 120 தொகுதியில அமைச்சு ஆட்சி அமைக்கும்னு சொல்லிட்டு, டிவிக்கு அமைக்கும்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆள் தான் டிவிக்கு சப்போர்ட் பண்ணி போட்டாரு. அவர் ஒரு ஆள் சொன்னது மட்டும்தான் நடந்திருக்கு. மனுஷன் ப்ரூவ் பண்ணிட்டாரு லாஸ்ட் டைம். அவர் ப்ரூவ் பண்ண வேண்டிய அந்த கட்டாயத்துல இருக்காரு. ஏன்னா அவர் லாஸ்ட் டைம்ல அந்த பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்து தப்பா ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு ஓப்பனா அந்த ஒரு லைவ்ல பேசும்போது அழுகுறாரு. இனிமே நான் தப்பு பண்ணிட்டேன், மக்கள் மன்னிச்சுக்கங்க, இதுக்கப்புறம் கரெக்டா பண்ணுவேன். அதுக்கப்புறம் பண்ண முதல் ப்ரெடிக்ஷன் கரெக்டா இருக்குல்ல. எத்தனை பேர் பண்ணாங்க? 120 பண்ணாரு. இல்ல அவரு நல்ல ஒரு கணிச்சு இல்ல அவருக்கு அது வந்து ஜெயிச்சு. ஆனா இதுல எவ்வளவு போலியான
இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க, கணிப்பாளர்கள், போலி கணிப்பாளர்கள். இருக்கும். அன்னைக்கு நியூஸ்ல போட்டான், போலி அம்பலமானது, போலி பேர் என்ன சொல்றது, கணிப்பாளர், போலி கணிப்புகள், போலி கணிப்பாளர்கள் அப்படி வந்துச்சு, அம்பலமானார்கள் அப்படின்னு. ரைட்டர் நல்ல பொன்னம்பலம் மாதிரி அம்பலம். சரி, ஓகே. அதுதான் நிறைய பேர் அப்படி போஸ்ட் போட்டிருந்தவங்களாம் இன்னைக்கு என்ன யோசிப்பாங்க, 10-11 போங்கடா, நீங்க என்னன்னா துப்புங்கடா, துப்புனா நாங்க தொடச்சுக்கோன்ட்டு போயிட்டே ஜெயிச்சுட்டாங்க, அவ்வளவுதான். இதுக்கப்புறம்லாம் யாரும் அதை கண்டுக்க போறதே கிடையாது, ஏன்னா ஜெயிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் எப்படின்னா இப்படியே மாத்துவாங்க, இனிமே விஜய் வந்து இப்படி பண்ணணும். எப்படி இருந்தாலும் இப்ப வாழ்த்து சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அந்த வாழ்த்து சொன்ன வாய்கள் தான் நேற்று வரைக்கும் தூத்திக்கிட்டு இருந்தது. இன்னைக்கு ஜெயிச்சுட்டாருங்க, வேற வழி இல்லை, அவர் தான் சிஎம், அவரை நம்ம பணிஞ்சுதான் போய் ஆகணும். ஏன்னா அவர் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். அப்படி பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பழி வாங்குறது, தூக்கி ஜெயில போடுறது, அது அப்ப அதெல்லாம் பண்ணீங்கன்னா வழக்கமான அரசியல். என்ன வித்தியாசம், வழக்கமான அரசியல் அதை பண்ணாதீங்க. பண்ண மாட்டார். தப்பு நடந்திருக்கு, பேசும்போது எப்படி கண்டுக்காம இருந்தாரோ அது மாதிரி இதையும் கண்டுக்காம விட்டு அதுக்காக எதையும் கண்டுக்காம இருந்தாரு. வேலை தப்பு நடந்திருக்கா, அதை வந்து மக்களுக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க. ஆனா வஞ்சகமா அதை மட்டுமே வேலையா பண்ணாதீங்க. நிறைய டார்கெட் பண்ணக்கூடாது, நிறைய வேலை இருக்கு உங்களுக்கு. இனிமேதான் நிறைய வேலையே இருக்கு. பார்க்க ஆர்வத்தோட இருக்கிற நீங்க என்னதான் பண்ண போறீங்க அப்படியா? ஆனா அவங்க கொடுத்த கோரிக்கை என்ன பாக்கணும், கண்டிப்பா நிறைய ஏத்துவாங்களா அப்படின்றது. 6 சிலிண்டர். ஆனா நான் எதிர்பார்க்காதது ஒண்ணு நடந்துச்சு பிரச்சாரத்தப்ப. என்னன்னா விஜய் வந்து இலவசங்கள் அறிவிப்பாருன்னு எதிர்பார்க்க நானும் பார்க்கல. அது எனக்கு தெரிஞ்சு அந்த தப்பு அதிகமா என்ன வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அதுவே நான் இப்ப சொல்ற தோத்த கட்சியா இருந்தாலும் என்டிகே தலைவர் சீமான் சொன்னது, யாருக்குமே இலவசம் கொடுக்க மாட்டேன், எல்லாருக்கும் நான் கவர்மெண்ட் வேலை தரேன், அந்த செலவுல 3 தான் இலவசம். என்னதுல ஒண்ணு கல்வி, மருத்துவம், இன்னொன்னு ஏதோ சொன்னாப்ல, தண்ணியா இல்ல ஏதோ சொன்னாரு நினைக்கிறேன், தண்ணி. ஓகே, முடிய போகுது. அந்த ஒரு விஷயம் இப்ப வந்து விஜய் அது தப்பு பண்ணிட்டாரோ அப்படின்னு. ஆனா அப்படியும் ஜெயிச்சிட்டாரு, ஓகே. மக்கள் ஏதோ வந்து ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க. என்டிகேவும் நல்லா தான் சொல்றாங்க. ஆனா எந்த ஒரு இதுல அவர் பிடிக்காம போச்சுன்றது தெரியல, நமக்கு பிடிக்கல. அதான் சொல்றேன், மேபி விஜய் வரலைன்னா இந்த 3ஆவது இடத்துல அவர் இருந்திருப்பார் என்டிகே. கண்டிப்பா அடுத்த வருஷம் அடுத்த எலெக்ஷன்ல கண்டிப்பா இதோட சேஞ்சஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ வந்து என்னன்னா, இப்போ தொங்கு சட்ட சபைன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர், அந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம இன்னொரு வீடியோ போடுவோம் ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம். சி ஜோசப் விஜய் எனும் நான் அன்னைக்கு நடக்கும் இல்லையா, அன்னைக்கு ஈவினிங் நம்ம அடுத்த வீடியோ போடுறோம். ஸோ ஸ்டே டியூன் மக்களே. பாய் ஃப்ரம் கீர்த்தி, பாண்டிச்சேரி. சொல்றா பாய், சொல்றா பாய். அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போ.